Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ சிலபஸ்ல இருந்து chapter 2 polynomial 2.1 exercise பார்க்க போறோம். The graphs of y is equal to p of x are given in the figure கொடுத்திருக்காங்க. For some polynomial p of x, find the number of zeros of p of x in each case அப்படின்னு கொடுத்திருக்காங்க. p of x அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? Polynomial in terms of x அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு x ஈக்குவேஷன்ல இருந்ததுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணா நம்மளுக்கு x is equal to ரெண்டு நம்பர் கிடைக்கும் quadratic polynomialல. இதே இது கியூபிக்கா இருந்தா 3 கிடைக்கும், பை குவாட்ரேட்டிக்கா இருந்தா 4 zeros கிடைக்கும் இல்லையா? அந்த zeros-ஓட கவுண்ட்டை தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்க கிராஃப்ல x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் தவிர எக்ஸ்ட்ரா என்ன லைன் இருக்குன்னு பாருங்க, அதுதான் அந்த p of x ஓட கிராஃப். இது பாலினாமியல் p of xன்றதுனால x ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்கோ அதுதான் அதோட 0. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப்ல இங்க ஒரு லைன் இருக்கான அது x ஆக்சிஸை மீட்டே பண்ணல, அப்போ அதுல வந்து நோ ஜீரோஸ்னு எழுதணும். ஜீரோஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம், நோ ஜீரோஸ் இல்லை இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தவிர இன்னொரு நியூ லைன் இந்த கர்வ் தான் போயிருக்கு. இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணியிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து 1 0 தான். அடுத்து பாருங்க, இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸை 1 2 3 3 பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு. அப்போ 3 zeros இருக்கதா அர்த்தம். இந்த கிராஃப்க்கு 3 zerosன்னு எழுதணும். அடுத்து யூ ஷேப்டு கர்வை தான் வந்து நம்ம பேரபோலா அப்படின்னு சொல்லுவோம். பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸை 2 பிளேஸில் மீட் பண்ணியிருக்கு. அப்போ 2 zeros. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 4 பிளேஸில் மீட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த கிராஃபுக்கு 4 zeros இருக்கதா அர்த்தம். அடுத்து பாருங்க, 1 2 3 3 பிளேஸில் மீட் பண்ணியிருக்கு. அப்போ 3 zeros-ஆ இருக்கதா அர்த்தம். இது மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் பாலினாமியல்ஸ் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்கள ஃபேக்டரைஸ் பண்ணி ஜீரோஸை ஃபைண்ட் பண்ணணும். முதல்ல கொஸ்டினே ஃபைண்ட் த ஜீரோஸ் தான். முதல்ல ஜீரோஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு x² - 2x - 8 அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணால் 1 -8 மல்டிபிள் பண்ணால் -8 வரும். ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 2 நம்பர் எழுதணும். அதை மல்டிபிள் பண்ணால் -8 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணால் -2 வரணும். ஸோ 4 2s are 8 கிடைக்கும். இங்கே -2 வேணும் அப்படின்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு ப்ளஸும் எடுத்துக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது -8ம் ஆட் பண்ணும்போது -2ம் நமக்கு கிடைச்சிரும். இங்கே முதல் நம்பர் என்னன்னு பாருங்கள், 1 தான் இருக்குது. இதை டிவைடட் பை 1 பண்ணுறதுனால நமக்கு எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது இல்லையா? அப்போ இதில் இருக்க வேரியபிள் யாருன்னு பாருங்கள், எக்ஸ். அப்போ இந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ன்னு ஒரு ப்ராக்கெட்டும் இந்த நம்பருக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு ஒரு ப்ராக்கெட்டும் போட்டுருங்க. அதுதான் உங்களோட கரெக்டான ஃபேக்டர் கிடைக்கும். x - 4 x + 2 அப்படின்றத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க 2 பேரையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணால் நம்மளோட ஜீரோஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x - 4 = 0ன்னு ஒரு ஈக்குவேஷனையும் x + 2 = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ x is equal to -4 அந்த பக்கம் போனால் +4 ஆகிடும், +2 அந்த பக்கம் போனால் -2 ஆகிடும். அப்போ வந்து ஜீரோஸ் ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருந்தோம். முதல் கொஸ்டினுக்கு ஜீரோஸ் ஆர் 4 and -2 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து வெரிஃபை த ரிலேஷன்ஷிப்க்கு வரலாம். எதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் முதல்ல யூசிங் ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் யூசிங் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். யூசிங் ஜீரோஸ்னால் நீங்கள் கண்டுபிடிச்ச 2 ஜீரோஸை யூஸ் பண்ணி சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும். முதல்ல சம் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு கிடைச்ச 2 ஜீரோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 + -2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 4 - 2 தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிருக்கும். அப்போ வேல்யூ 2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 4 × -2 பண்ணால் நமக்கு (-8) கிடைக்குது. இதுக்கு பேர் யூசிங் ஜீரோஸ் யூஸ் பண்ணி சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி யூசிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ax² + bx + c கன்சிடர் பண்ணிக்கோங்க. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், 1x² - 2x - 8 அப்படின்றது. அப்போ இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக -2, சிக்கு பதிலாக -8 கிடைக்குது. இப்போ சம்மோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மோட ஃபார்முலா -b/a, அதே மாதிரி ப்ராடக்டோட ஃபார்முலா c/a அப்படின்றது தான். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மைனஸ் முதல்ல எழுதிட்டு பிக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2 டிவைடட் பை ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 1 கொடுத்துருக்காங்க. மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஆன்சர் வந்து +2 வருது. ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு c/a, சியோட வேல்யூ இங்கே -8ன்னு கிடச்சிது, டிவைடட் பை 1. ஸோ டினாமினேட்டர் 1 நம்ம விட்டுடலாம். ஸோ இங்கே 8 கிடைக்குது. இங்கே பாருங்கள், நம்ம யூசிங் ஜீரோஸ் கண்டுபிடிக்கும் போதும்
சம்மோட வேல்யூ 2 தான். இப்போ யூசிங் கோஎஃபிஷியன்ட்லேயே சம்மோட வேல்யூ பாருங்கள் 2 தான் வந்திருக்கு. இங்கேயே ப்ராடக்டோட வேல்யூ -8, இங்கேயே ப்ராடக்டோட வேல்யூ -8 தான். அப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடு அப்படின்னு நம்ம எழுதிடலாம். பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடுன்னு போட்டுருங்க. கொஸ்டின் பாருங்கள், 4a² - 4s + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபிகேஷன் வந்தாலே முதல்ல அதோட ஜீரோஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 4 × 1 மல்டிபிள் பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணாலும் -4 கிடைக்கணும். அப்போ 2 2s எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -2 -2, அப்போ தான் ஆட் பண்ணும்போது நமக்கு -4 கிடைக்கும், மல்டிபிள் பண்ணும்போது +4 கிடைக்கும். நான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடில் இந்த நடுவில் இருக்க டேர்மை கட் பண்ணிவிட்டு எழுதிக்கிறேன்னாலும் ஓகே தான். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து லாங்காக இருக்கும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டில் கூட நம்ம போடலாம். இதை ஷார்ட்கட்டில் இங்கே முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு பாருங்கள் 4. அப்போ இங்கேயும் டினாமினேட்டரில் 4 எழுதிக்கோங்க, இங்கேயும் டினாமினேட்டரில் 4 எழுதிக்கோங்க. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோன்னா இது -1/2, இங்கேயும் -1/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் வந்து எஸ். அப்போ s - 1/2 s - 1/2 இப்படி தான் நம்ம எழுதணும். பேசிக்காக எழுதியாச்சு. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டால் நமக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் டேர்ம்ஸ் கிடைக்காது இல்லையா? அந்த டேர்ம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கட்டும் இந்த எஸ் கூட சேர்ந்து வந்திருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 2s - 1. அதே மாதிரி இந்த 2 இந்த எஸ் கூட சேர்த்து 2s - 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ இதை ஈக்குவல் டு 0 பண்ணி பாருங்கள். 2s - 1 = 0னா 2s = +1, -1 அந்த பக்கம் போயிருக்கு. s = மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போச்சுன்னா டிவைட் ஆகும். s = 1/2. அப்படியே இந்த -1/2 அந்த பக்கம் போனால் +1/2 ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு 0வும் கண்டிப்பாக 1/2 தான். அப்போ நம்ம எழுதிக்கலாம் zeros are 1/2 and 1/2 ரெண்டுமே ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ யூசிங் ஜீரோஸும் கோஎஃபிஷியன்ட்ஸும் பாருங்கள். ஃபஸ்ட்டு யூசிங் ஜீரோஸில் சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸ் யார் 1/2 and 1/2. சம் கண்டுபிடிக்கணும்னா 1/2 + 1/2 ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு 2 காமனாக எடுத்துகிட்டு 1 + 1 2/2 போடலாம். இல்லை 1/2ன்றது ஒரு ½ + ½ ஆட் பண்ணால் 1 வரும். நம்ம டேரெக்டாக கூட எழுதிக்கலாம். ப்ராடக்ட்னா 1/2 1/2 மல்டிபிள் பண்ணணும். 1 1s are 1, 2 2s are 4. அப்போ 1/4 கிடைக்குது. இப்போ யூசிங் த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஜென்ரல் ஃபார்மில் ஈக்குவேட் பண்ணணும். அதாவது 4a² + 4s + 1 அப்படின்னு இருக்குது. அதாவது ஸ்கொயர் டேர்மில் இருக்கிற டேர்முக்கு பக்கத்து டேர்ம் தான் a. அப்போ ஏயோட வேல்யூ வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கணும். பியோட வேல்யூவும் கொஸ்டினில் 4 தான் கொடுத்துருக்காங்க, இங்கே -4 கொடுத்துருக்காங்க. ஸோ -4 எடுத்துக்கோங்க. சி வந்து 1, சியோட பிளேஸில் 1 தான் இருக்குது. இப்போ சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து -b/a. அப்போ மைனஸ் போட்டு பிக்கு பதிலாக -4 கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும், மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ வேல்யூ வந்து 1 தான். ப்ராடக்ட்னா c/a. சியோட வேல்யூ இங்கே 1 இருக்குது, ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 4 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் சம் வேல்யூ 1, இங்கேயும் 1 கிடச்சிருக்கு, இங்கேயும் ப்ராடக்ட் 1/4, இங்கேயும் ப்ராடக்ட் 1/4. இப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைன்னு எழுதிடலாம். பேசிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 6x² - 3 - 7x அப்படின்னு இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா முதல்ல இதோட அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கா பாருங்கள். முதல்ல x² இருக்கணும், அதுக்கப்புறம் x இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட் இருக்கணும். இங்கே அப்படி இல்லை, மாறி இருக்குது. அப்போ நம்ம மாற்றி எடுத்ததுக்கப்புறம் தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 6x² - 7x - 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். இங்கே 6ம் -3 மல்டிபிள் பண்ணால் -18 கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணால் -18 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணால் 7 வரணும். 9 2s are பண்ணால் 18 கிடைக்கும். -7 வேணும் அப்படின்னா -9 + 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் சப்ட்ராக்ட் ஆனால் -7 வரும். எப்போவுமே இந்த நடுவில் இருக்க சிம்பிள் இங்கே இருக்க பிக் நம்பருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், அப்போ கரெக்டாக கிடைக்கும். இங்கே முதல் நம்பர் 6 இருக்குது பாருங்கள். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போடுங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபஸ்ட் டேர்ம் 6ஆல் இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் 3 3s are வரும், இது 3 2s are கிடைக்கும். இது வந்து 2 டேபிளில் இது 1s are, இது 3s are. இப்போ இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் வந்து எக்ஸ் இல்லையா? அப்போ இங்கே எக்ஸ் போட்டு இப்படி ப்ராக்கெட் போடணும். இந்த ப்ரொசீஜர் எல்லா சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த எக்ஸை இந்த 2வை இந்த எக்ஸ் கூட சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2x - 3 கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த 3 இந்த எக்ஸ் கூட சேர்த்தா 3x + 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ தனித்தனியாக ஈக்குவல் 0 பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ் கண்டுபிடிச்சலாம். அப்போ 2x - 3 = 0 இருந்தால் 2x = -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். x = 3/2. அதாவது இந்த -3/2 அந்த பக்கம் போனால் +3/2 ஆகும். அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்னொரு டேர்ம் 3x + 1 = 0. ஸோ 3x + 1 = 0 பண்ணோம்னா 3x = -1 கிடைக்கும் முதல்ல.
மல்டிபிள் இருக்க 3 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகும். அப்போ -1/3 அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூ. இப்போ 2 ஜீரோஸ் கிடச்சிருக்கு. ஒரு ஜீரோ வந்து 3/2, இன்னொரு ஜீரோ வந்து -1/3. இவங்களை யூஸ் பண்ணி தான் பேசிக் ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச 2 ஜீரோஸ் வந்து 3/2வும் -1/3 தான். அப்போ முதல்ல யூசிங் ஜீரோ சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஜீரோஸை யூஸ் பண்ணி சம்மும் ப்ராடக்ட்டும். அப்போ 3/2 ப்ளஸ் -1/3 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். 3 3s are 9, 2 1s are 2. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். இங்கே கீழே 3 2s are 6. அப்போ இது 9 - 2 7/6 அப்படின்னு கிடைக்குது சம் வேல்யூ. ப்ராடக்ட்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ 3/2 மல்டிபிள் பை -1/3 கிடைக்கும். 3யும் 3யும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ -1/2 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் ப்ராடக்டோட வேல்யூ. இப்போ யூசிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட்னா முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ax² + bx + cக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 6, பியோட வேல்யூ -7, சியோட வேல்யூ -3ன்னு எடுத்துக்கணும்னு அர்த்தம். சம் வேல்யூ -b/a தான் ஃபார்முலா. மைனஸ் போட்டுட்டு b எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். b வேல்யூ கொஸ்டினில் -7 இருக்குது. டிவைடட் பை a வேல்யூ கொஸ்டினில் 6 இருக்குது. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது 7/6 தான் வேல்யூ. ப்ராடக்டோட ஃபார்முலா வந்து c/a. சியோட வேல்யூ கொஸ்டினில் இங்கே -3 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணால் -1/2ன்னு கிடைக்குது. இங்கே கிடைச்ச சம் வேல்யூ 7/6, ப்ராடக்ட் வந்து -1/2. அதே தான் இங்கேயும் கிடைக்குது பாருங்கள். 7/6 -1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி வர்றதுனால பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடு. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th கொஸ்டின் 4u² + 8u அப்படின்னு இருக்குது. முதல்ல இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக இந்த பேட்டர்னில் ஜென்ரல் ஃபார்மில் இருந்தால் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி 2 டேர்ம் இருந்தது. அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஃபேக்டரைசேஷனாலே டேக்கிங் காமன் டேர்ம் அவுட் சைடு. இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது வெளியில் எடுங்க. 2 நம்பரையும் பார்த்தா ரெண்டுமே 4 டேபிளில் வரும். u²லையும் யூலையும் u தான் காமன், வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள என்ன இருக்கும்? u² u வெளியே போயிடுச்சா மிச்சம் ஒரு u இருக்கும். +4 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 8 வரும். 4 2s are தான் 8 வரும். இந்த u நம்ம வெளியே வச்சுருக்கோம். இது ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 பண்ணால் நம்மளோட ஜீரோஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 4uன்றது ஒரு டேர்ம், u + 2ன்றது ஒரு டேர்ம். அப்போ 4u = 0ன்னு ஒரு தடவை எழுதிக்கோங்க. u + 2 = 0ன்னு ஒரு தடவை எழுதிக்கோங்க. மல்டிபிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகும். 0 டிவைடட் பை எனி நம்பர் வந்து 0 தான். அப்போ u = 0ன்றது ஒரு வேல்யூ. +2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -2 ஆகும். இப்போ u = -2 அப்படின்றது ஒரு 0. இப்போ யூசிங் ஜீரோஸும் யூசிங் கோஎஃபிஷியன்ட்டும் பார்த்துடலாம். யூசிங் ஜீரோஸில் சம்மும் ப்ராடக்ட்டும் பண்ணுறதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச 2 ஜீரோஸ் யார்? 0வும் -2வும். அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணுங்கள். 0 + -2ன்னு ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். அப்போ 0 -2 தான். ப்ராடக்ட்னா 0 × -2 பண்ணணும். அப்படி 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் கிடைக்கும். யூசிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா முதல்ல இந்த u² பக்கத்தில் இருக்க டேர்ம் இருக்குல்ல, அதான் உங்களோட a = அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். b = uக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் வந்து 8. அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டே அங்கே கொடுக்கலையே, கான்ஸ்டன்ட் கொடுக்கலன்னா கான்ஸ்டன்ட்டை நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துகிட்டு சம்மோட ஃபார்முலா வந்து -b/a. மைனஸ் போட்டு பிக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் கிடச்சிருக்க வேல்யூ 8 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 4. அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிட்டா -2 கிடைக்குது. ப்ராடக்டோட ஃபார்முலா c/a. சிக்கு பதிலாக கொஸ்டினில் 0 இருக்குது, ஏக்கு பதிலாக 4 இருக்குது. 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். இங்கேயும் -2வும் 0வும் கிடச்சிருக்கு, இங்கேயும் -2வும் 0வும் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து இது = -b/a ஆன்சர் ரெடியாக கரெக்டாக வந்திருக்கு. ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிச்சிட்டு which is equal to c/aன்னு வருது. அப்போ வெரிஃபைன்னு எழுதிடலாம். அப்படி கூட சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி கூட எழுதலாம். பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைன்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். t² - 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக் ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல் ஸ்டெப் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு 2 டேர்ம் 3 டேர்ம் இல்லை முதல்ல. அடுத்து 4th கொஸ்டின் மாதிரி ஏதாவது காமன் டேர்ம் இருந்தால் அந்த காமன் டேர்மை வெளில எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா இதில் எந்த காமன் டேர்ம்ஸும் இல்லை. இப்போ டேரெக்டாகவும் நம்ம இதை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இது = 0ன்னு போட்டுட்டு -15 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. +15 ஆகும். அப்போ t² = 15. ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரூட் வரும். அப்போ √15. ஒரு நம்பர் ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 சிம்பிளும் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ t = +or-15 நம்ம எழுதிக்கலாம். அதாவது +or-√15 அப்படின்னு எழுதிக்கலாம். ரூட்லேருந்து ஒரு நம்பர் வெளில வந்தால் +or-ன்னு நம்ம போடுவோம்ல, அது ரூட்டில் இருக்கும்போது கூட அது +or- சைனோடு நம்ம எடுக்க முடியும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 2 ஜீரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து +√15, இன்னொன்று வந்து -√15 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? கொஸ்டினில் இப்போ கொஸ்டினை வந்து நார்மலாக நம்ம ax² + bx + c அப்படின்றதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம்ல. இதில் வந்து t² அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, -15 இருக்குது. டீன்ற டேர்ம் தான் கொஸ்டினில் இல்லை. அப்போ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
ஏயோட பிளேஸில் கொஸ்டினில் வந்து 1 கொடுத்துருக்காங்க, பீன்ற டேர்ம் வந்து கொஸ்டினில் இல்லை, சீன்ற டேர்ம் வந்து -15. இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இதை ஏபின்னு எடுத்துகிட்டு சிக்கு கண்டிப்பாக நீங்கள் 0 போடவே முடியாது. இப்படி எடுத்துகிட்டு இப்போ யூஸிங் ஜீரோ சம்மும் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸை யூஸ் பண்ணி சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்களேன், சம் வேல்யூ இந்த +√15ஐயும் -√15ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 15 × -√15, √15 × √15 15, மைனஸ் இருக்கிறதுனால -15 அப்படின்னு எழுதணும். இதுதான் யூஸிங் ஜீரோஸ். இப்போ யூஸிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம இங்கே ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் எழுதி வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். யூஸிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கு சம்மோட ஃபார்முலா வந்து -b/a, ப்ராடக்டோட ஃபார்முலா நமக்கு c/aன்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து ஏபிசி எடுத்துகிட்டு அதை தான் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். யூஸிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஜீரோஸ்லேருந்து எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். -b/a, பியோட வேல்யூ தான் 0 வச்சு, 0 / anything 0 தான். c/a, c வந்து -15 / 1 நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் 0 -15 தான் வருது, இங்கேயும் 0 -15 தான் வருது. அப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடு. பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடுன்னு போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 6 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பேட்டர்னில். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் அ குவாட்ரேட்டிக் பாலினாமியல் ஈச் வித் த கிவன் நம்பர்ஸ் அஸ் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க ஒரு நம்பரும் சம்மும் ப்ராடக்ட்டுமா இருந்தால் அதோட பாலினாமியலை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க நம்பர் வந்து சம்முன்னு எடுத்துக்கணும். அப்போ சம் வந்து 1/4, ப்ராடக்டோட வேல்யூ வந்து -1 இருந்தால் குவாட்ரேட்டிக் பாலினாமியல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா x² - sum of the zeros plus product of the zeros அப்படின்றது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்ற ப்ரூஃப் கூட நம்ம சேனலில் இருக்குது, இன்ட்ரடக்ஷனில். தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அது பார்த்துக்கோங்க. இப்போ சம்மும் ப்ராடக்ட்டும் இதில் அப்ளை பண்ணுங்கள். x² - சம்முக்கு பதிலாக 1/4 போட்டு சம் ஆஃப் த ஜீரோஸ் பக்கத்தில் கண்டிப்பாக இங்கே ஒரு x போடுங்க. ஏன்னா ஒரு x², ஒரு x ஒரு கான்ஸ்டன்ட்னு வரணும். சம் ஆஃப் த ஜீரோஸ் போட்டு x போட்டுட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் இங்கே -1ன்னு இருக்குது. இதுதான் நம்ம பாலினாமியல். ஆனால் இதை வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதிருங்க. ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே /1, இங்கேயும் /1ன்னு எழுதிட்டு கீழே 1 4 1 இருக்கிறதுனால எல்சிஎம் வந்து கண்டிப்பாக 4 தான். இங்கே 1 வந்து 4 ஆக்கணும் அப்படின்னா × 4 பண்ணணும். இப்போ மேலேயும் ×4 பண்ணால் 4x². இங்கே ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால மேலே இருக்க -1x அப்படி எழுதிக்கலாம். இங்கே 1 தான் இருக்குது, ஆனால் 4 வேணும்னா மேலேயும் கீழே ×4 போட்டுக்கலாம். அப்போ -4 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இந்த 1/4 இப்படி வெளியில் இப்படி எழுதிட்டு 4x² - 1x - 4 இஸ் அ ரெக்வயர்ட் பாலினாமியல் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இது ஒரு 1 மார்க்கில் கொடுத்துட்டு இந்த 1/4 அவங்க கொடுக்கலன்னா கூட இதுதான் உங்களோட கரெக்டான பாலினாமியல் எக்ஸாக்டாக. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தான். இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை அது வேறு ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணுறதுனால அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. அதே இடத்துல தான் கிராஃபில் ப்ளாட் ஆகும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதினாலும் அது உங்களோட ரெக்வயர்ட் பாலினாமியலில் தான் வரும். இப்போ சம் வேல்யூ √2, ப்ராடக்ட் வேல்யூ 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்போ x² - சம் வேல்யூ √2 பக்கத்தில் x போட்டுக்கோங்க, ப்ராடக்ட் வேல்யூ 1/3 இப்படி இருக்குது கொஸ்டின். இப்போ டினாமினேட்டரில் 3 இருக்கிறதுனால இப்படி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1 1 3 எல்சிஎம் எடுத்தால் கண்டிப்பாக 3 தான் வரும். இந்த 1 3 ஆக்கணும்னா ×3 பண்ணணும், அதனால இது 3x² ஆகிடும். இங்கேயும் 1 இருக்குது, ×3 ஆக்கணும்னா மேலேயும் கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ 3 √2x. இங்கே ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால இந்த 1 அப்படியே எழுதிடலாம். அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான பாலினாமியல். இந்த 1/3ன்றது கான்ஸ்டன்ட்டில் தான் வரும். அப்போ இந்த 1/3 அப்படியே எழுதிட்டு உள்ள 3x² - 3 √2x + 1 இஸ் அ ரெக்வயர்ட் பாலினாமியல் அப்படின்னு போட்டுருங்க. இந்த 1/3 ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம எழுதிக்கலாம், ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்டில் தான் வரும். நம்ம எப்பவுமே சம் அண்ட் ப்ராடக்ட் அப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு நம்ம கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து சம்முன்னு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா × பீட்டானும் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதே ஃபார்முலா தான் நான் சம்முக்கும் ப்ராடக்ட்டுக்கும் பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு போட்டிருக்கேன். x² - சம்முக்கு பதிலாக இங்கே 0 கொடுத்துருந்தாங்க. அப்போ இது 0x, ப்ராடக்ட்டுக்கு பதிலாக √5 கொடுத்துருக்காங்க. அப்போ √5 இந்த 0xை நம்ம அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அதோட வேல்யூ 0வோட ஆடோ சப்ட்ராக்ட் ஆனால் அதோட வேல்யூ எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால் அதை விட்டுட்டு x² + √5 அப்படின்னு எழுதிடலாம். இஸ் எ ரெக்வயர்ட் பாலினாமியல் அப்படின்னு, இட்ஸ் எ ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் பாலினாமியல் அப்படின்னு போட்டுருங்க. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டினை வந்து கிளியராக படிங்க. ஏன்னா நீங்கள் எழுதுறது சிபிஎஸ்சி போர்ட். சம் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்ற வார்த்தை கொஸ்டினில் இருந்தால் தான் இதை சம்முக்கு பதிலாகவும் ப்ராடக்ட்டுக்கும் பதிலாகவும் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இஃப் த ஜீரோஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இந்த ஜீரோஸ் வந்து இந்த 2 நம்பராக இருந்தால் பாலினாமியலை நீ எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தான் சம்மும் ப்ராடக்ட்டும் மேனுவலாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஈக்குவேஷனுக்கு போகணும். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சேனல் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள்.
Thank you for watching. Like our video, subscribe our channel for more videos.